ஸோ வணக்கம் மக்களே, இன்றைக்கி என்ன டீசர் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2025 ரிலீஸ் ஆகக்கூடிய படம். அதாவது ஆர்யா, கௌதம் கார்த்திக், சரத்குமார், மஞ்சு வாரியர் அப்படிங்கிறவங்க எல்லாமே நடித்து வெளியே வரக்கூடிய ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் ஃபில்மு தான். ஸோ அதுக்குண்டான டீசர் ரிலீஸ் நேற்று ஆகிருக்கு. ஸோ அதற்குண்டான ஒரு ரியாக்ஷன் வீடியோ தான். சரியாக 2 நிமிஷம். அவங்க டீசரே இப்போ பெருசாக விட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், ட்ரெய்லர் அளவுக்கு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போமா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். Based on the lives and sacrifices of the heroes in Indian Secret Service. ஸோ இது வந்து எப்படி இருக்க போகுது? ஆப்வியஸ்லி ஏதாவது அவங்க உண்மையான நிகழ்வுகளை கேட்டிருப்பாங்க, அதில் இருந்து ஒரு சில புனைக்கதைகள், அதாவது கதைக்காக ஒரு சில அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கற்பனை காட்சிகளாக கொண்டு வந்து இது பண்ணியிருப்பாங்க. பேக்ரவுண்டில் இருப்பாருங்க, இந்தியன் மிசைல் மால் ஃபங்க்ஷன், Pak 6 joint probe as both sides move to avoid escalation. Man honey trapped by ISI handler to share info on missiles drones held in Gujarat. Man spying for Pakistan intelligence agency arrested in Gujarat cops. CIA kept changing story as losing the nuclear. Okay. ஸோ எவ்ரி திங் பின்னாடி போட்டிருக்க அந்த ஃபேடட் இதில் இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்தோம்னா சம்திங் த டீல்ஸ் வித் மிசைல்ஸ், குண்டு சம்மந்தமாக என்னமோ ஒன்று நடக்க போகுது. ஸோ பார்க்கலாம். அண்ட் இதிலிருந்து இன்னொன்று என்ன தெரியுது, யாரோ ஒரு உளவாளி உள்ளே இருந்துகிட்டே இந்த நாட்டுக்கு எதிராக ஒரு வேலையை செஞ்சுருக்கான், ஸோ பிற நாட்டுக்கு உதவி செஞ்சுருக்கான் அப்படிங்கிறது இன்டெலிஜென்ஸை வந்து லீக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ வெறும் முதல் 2 செகண்ட்லேயே வி ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் ஜிஸ்ட் அபவுட் த மூவி. ஸோ என்னன்னு பார்க்கலாம். நாட்டை பாதுகாக்கிறது நம்ம வேலை இல்லை, அது நம்மளோட கடமை. தொலைஞ்சு போன அந்த நியூக்ளியர் டிவைஸோட லொக்கேஷன் நம்ம எதிரிங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இந்த டிவைஸை நம்ம செக்யூர் பண்ணலன்னா இந்தியாவில் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் ஒரு அட்டாக் நடக்கலாம். அவங்களை எப்படி நிறுத்த போறோம் மேடம்? எக்ஸ்போஸ் கஷ்டமான நேரங்கள்ல இந்த நாட்டை பாதுகாக்கிற ஒரு டீம் ஆஃப் ஸ்பைஸ். ஆக்டிவேட் them. Mr. X is in charge and we are ready to barge, and those who can't hide you better run, becoming a large adrenaline's high, every code in his eye watch me disarm. கிளாசிக் லுக்குங்க சரத்குமார். சூப்பர். நான் தான் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடியே நம்ம இந்த அஜித் படம் விடாமுயற்சியில் சொன்னோம்ல, யங்ஸ்டர்ஸ் இருக்கிறதுக்கு மத்தியில் அங்கிள்ஸுக்கு தாங்க உண்மையாலுமே ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஆர்யா லுக்ஸ் வெரி குட் அண்ட் கௌதம் கார்த்திக் அஸ்டானிஷிங் சூப்பராக இருக்கார். பட் சரத்குமார் என்ட்ரி சான்ஸே இல்லைங்க. ஹி லுக்ஸ் ஸோ கிளாசிக். ஸோ நம்ம நாட்டுக்கே தெரியாம நாட்டை பாதுகாக்கிற சீக்ரெட் ஏஜென்ட். ஆனா நம்ம நம்பின அந்த ஏஜென்ட் நல்லவனா இருக்கணும்னு இல்லைல்ல. என் ஃபேமிலிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு, போக போக தெரியும். இப்போது நம்ம நம்பர் ஆள் வந்து பயங்கரமாக ஸ்பை எல்லாமே காமிச்சாங்க, அவங்க தான் நாட்டை பாதுகாக்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க. பட் நாம் நம்புகிறோங்கிறதுக்காக அவன் நேர்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்கிற ஒரு பிட்டையும் போட்டாங்க. ஸோ அது போட்டது மட்டும் இல்லாமல் ஆர்யாவை ஒரு இடத்துல கொண்டு வந்து ஆர்யா தானோ அப்படின்னு சந்தேகப்படக்கூடிய இடத்துலையும் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க, விச் இஸ் எ வெரி குட் பிளாட். இப்படி தான் ஒரு டீசரோ இப்படி தான் ஒரு ட்ரெய்லர் அப்படிங்கிறது இருக்கணும். பிகாஸ் அவங்க எதையுமே வந்து ரிவீல் பண்ணல, சொல்லிட்டாங்க கதை தான் மிசைல் கண்டுபிடிக்க போகிறோம் இது எல்லாமே சொல்லிட்டாங்க. பட் பின்னாடி யாரோ ஒருத்தர் வேலை பார்த்துருக்கான் இந்த மிசைல் தொலைகிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு, அண்ட் ஒரு குண்டு வெடிச்சுது. ஸோ யாரோ கண்டிப்பாக இந்த ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. இப்போ யார் அப்படிங்கிறது தெரியாத மாதிரி கரெக்டாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இட் இஸ் அ வெரி குட் பிளாட். டீசர் ட்ரெய்லருங்கிறது இப்படி தான் இருக்கணும் உண்மையாலுமே.
அண்ட் ஸோ இது சரத்குமாராக இருக்கலாம், இல்லை ஆர்யாவாக இருக்கலாம், இல்லை கௌதம் கார்த்திகா இருக்கலாம், ஏன் மஞ்சு வாரியராக கூட இருக்கலாம். ஸோ கரெக்டாக தானே சொன்னேன், கரெக்டு. ஸோ யாராக வேணாலும் இருக்கலாம். இட் இஸ் வெரி குட் டீசர். எதையுமே ஸ்பாயில் பண்ணல அவங்க. சூப்பராக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மிஸ்டர் எக்ஸ், ஸோ அந்த டீம் பேர் எக்ஸ் டீம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கே தெரியாத உளவாளிகளாக இருக்கக்கூடியவர்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கலாங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் காய்கறி வண்டி தள்ளிட்டு வர்றவர் கூட இதாக இருக்கலாம். உங்களுக்கு நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா இங்கே கோயம்புத்தூரில் இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் வந்து அந்த 98 அந்த குண்டு வெடிப்பெல்லாம் நடந்தது இல்லையா. ஸோ அந்த டைம்லலாம் இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. இன்றைக்கும் இருக்கிறதாக சொல்லிட்டு தான் இருக்காங்க. உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு அவங்க வந்து தே கேன் டிஸ்கைஸ் தெம்செல்ஸ். ஸோ அந்த எண்டு முடிக்கும் பொழுது ஆர்யா வந்து ஏதோ அப்படி கத்துற மாதிரியும், ஸோ ஆர்யாவுக்கு ஏதோ பேக் ஸ்டோரி இருக்குது, ஏதோ ஃபேமிலி ரிலேட்டட் ஏதோ பேக் ஸ்டோரி இருக்குது. ஸோ ஓகே இட் இஸ் a வெரி குட் ட்ரெய்லர், ஐ மீன் டீசர். நம்மளால் பெருசாக எதையும் டிடியூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அழகாக கொண்டு வந்திருக்காங்க, which is very good. It's a good one. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். And we'll meet in some other reaction video or some other review videos. பார்ப்போம். So until then, it's நித்திலன் தண்டபாணி. நாளான்னைக்கு சந்திப்போம். அது வரையும் bye.